டிஃப்ரெண்ட் ஸ்கர்ட்ஸ் அவுட்ஃபிட்ஸ் தான் உங்களோட நான் 4 ஸ்கர்ட்ஸ் இருந்தாலே உங்களால் நிறைய மல்டிபிள் வேஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் வந்து பண்ண முடியும். இந்த 4 ஸ்கர்ட் ஸ்டைலிங்கை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜென்சஸ் டைரி. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்டைலிஷான ஸ்கர்ட் அவுட்ஃபிட்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எஸ்பெஷலி இன் ப்ரெக்னென்சியில் நமக்கு ரொம்பவே ஸ்டைலிஷாகவும் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கிறது நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஸ்கர்ட்ஸ் அவுட்ஃபிட்ஸை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த 4 ஸ்கர்ட்ஸ் இருந்தாலே உங்களால் நிறைய மல்டிபிள் வேஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ எஸ்பெஷலி இன் ப்ரெக்னென்சி டைம் மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் ப்ரெக்னென்சியும் நீங்கள் வந்து இதை கம்ஃபர்ட்டாகவும் வேர் பண்ணிக்க முடியும். மல்டிபிள் வேஸ் ஆஃப் ஸ்டைலிங்ஸும் நம்ம பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கனாக்கா அவங்களுக்கும் ஸ்டைலிங் ரொம்ப பிடிக்கும்னாக்கா கண்டிப்பாக இது இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரி ஸ்டைலிங் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு வரணும் அப்படின்னாக்கா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற ஸ்கர்ட் wrap பேட்டர்ன் ஸ்டைல் உள்ள ஒரு ஸ்கர்ட். ஸோ இந்த ஸ்கர்ட்டோட ஸ்பெஷாலிட்டி நீங்கள் ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப ஃப்ரீ சைஸாகவும் இருக்கும். ஸோ உங்களோட பம் வந்து எவ்வளோ பெருசாக ஆனாலுமே உங்களுக்கு ஈஸியாக இதை வந்து ஸ்டைல் பண்ணிக்க முடியும். ஆஃப்டர் ப்ரெக்னென்சி உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேட் ஆகிட்டாலோ இல்லை வந்து அந்த டைமில் கூட நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டைல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஸ்கர்ட் வந்து உங்களுக்கு ஓவராலாக இதோட நீங்கள் வந்து பிளாக், ஒயிட்டு, ஸோ இந்த க்ரீன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா பிளாக், ஒயிட், எல்லோ கான்ட்ராஸ்டாகவும் நீங்கள் போகலாம், இல்லை வந்து மோனோடோன் வழியாகவும் போகலாம். ஸோ எப்படி நீங்கள் வந்து ஸ்டைல் பண்ணாலும் இந்த ஸ்கர்ட் வந்து ரொம்பவே யூனிக்காகவும் அழகாகவும் தெரியும். ஸோ இது wrap பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இங்கே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லிப் ஆகாமல். அண்ட் தென் நீங்கள் wrap பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் wrap பண்ணும்போது உங்களுக்கு எங்கேயுமே ஸ்லிப் ஆகாமல் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் இல்லாதனால உங்களுக்கு வந்து வயிறு ரொம்ப இருக்காது ப்ரெக்னென்சி டைமில். ஸோ அதர் டைம்லையும் நீங்கள் ஈஸியாக வேர் பண்ணிக்க முடியும். பிளாக் அண்ட் ஒயிட் வந்து நியூட்ரலாகவே நீங்கள் வந்து பேர் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு கான்ட்ராஸ்டாக போகிறீங்க அப்படின்னாக்கா ப்ளூ, ஆரஞ்சு, எல்லோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாகவும் நீங்கள் போகலாம். இல்லை எனக்கு வந்து மோனோடோன் லுக் வேணும்னாக்கா நீங்கள் லைட் க்ரீன், டீல் க்ரீன், ஸோ இந்த மாதிரி மோனோடோன் ஸ்டைல்லையும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஸ்கர்ட் வச்சு நீங்கள் மல்டிபிள் வேஸ் ஆஃப் ஸ்டைலிங்கும் நீங்கள் பண்ண ஸ்கர்ட்டுக்கு. இந்த ஸ்கர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பெல்ட்டெல்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் ஆட் பண்ணால் ரொம்ப மெலிசான ஒரு சின்ன ஒரு செயின் மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் தென் இதுக்கு நான் பேர் பண்ணியிருக்கிறது ஒரு பிளாக் கலர் டாப் தான் வந்து பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு டாப் ஷர்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைனாக்கா நீங்கள் நார்மலாகவே வேர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பிளாக் ரொம்ப அழகாக போகும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செகண்டாக நான் ஷேர் பண்ணிக்க போகிற ஸ்கர்ட் வந்து ஒரு பார்ட்டி வேர் லுக், ஒரு சீக்வன்ஸ் ஸ்கர்ட்டு தான். ஸோ இந்த சீக்வன்ஸ் ஸ்கர்ட் இது ஒன்று வாங்கினாக்கா நீங்கள் வந்து நிறைய பார்ட்டிஸ் இல்லை வந்து இருக்கலாம், இல்லாட்டினாக்கா ஒரு வெட்டிங் இந்த மாதிரி போகும்போது நீங்கள் வந்து ஸ்டைல் பண்ணிட்டு போகும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பிளாக்னாலே நம்ம எந்த கலர்ஸ் வேணாலும் மேலே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஹை லுக்கு கொடுக்கும். அண்ட் தென் மறக்காமல் ஒரு பெல்ட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே ஒரு பெல்ட் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுட்டாலே போதும். 2 கலர்ஸ்ல வந்து நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பேஜ் கலர், செகண்ட் ஒன் பிளாக். இந்த 2 இருந்தாலே நீங்கள் எல்லாத்துக்கூடையுமே வந்து அழகாக பேர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து பிளாக் ஆன் பிளாக்கும் கூட நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம் வித் பேஜ் பெல்ட் அண்ட் பெல்ட் என்ன கலரில் வந்து நீங்கள் வேர் பண்ணுறீங்களோ அதே கலரில் நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் வந்து வேர் பண்ணுறது ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும். அண்ட் தென் ரொம்ப லுக்கும் ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கிளிட்டரி டாப்பெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கிராண்டாகவும் ரொம்ப பார்ட்டி லுக் வந்து சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேர்ட் நேவி ப்ளூ பென்சில் ஸ்கர்ட் தான். ஸோ இந்த பென்சில் ஸ்கர்ட் வந்து நீங்கள் பீச் வேஸ்க்கு வந்து ரொம்பவே சூப்பராக சூட் ஆகும். ஸோ இதுக்கு நான் பேர் பண்ணிக்கிறது ஒயிட் தான் வந்து நான் பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குமே நீங்கள் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 2 பெல்ட் மட்டும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுட்டாலே எல்லா ஸ்டைலிங்குமே ரொம்பவே அழகாக இருக்கும். பேஜ் அண்ட் பிளாக். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பேஜ் கலர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அட்ராக்டிவ் லுக்காக இருக்கும். அண்ட் ரொம்ப மினிமலான ஜுவல்லரிஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணாலே போதுமானது. ஸோ கோல்ட் ஜுவல்லரிஸ் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும்.
ப்ளீட்டட் ஃப்ளோரல் பேட்டர்ன் உள்ள ஃப்ளோரல் ஸ்கர்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் வச்சுருந்தீங்கன்னாக்கா மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் வந்து ஸ்டைலிங் பண்ண முடியும். ஸோ இந்த க்ரீனில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபுல் ஸ்லீவில் வந்து நான் க்ராப் டாப் வந்து வேர் பண்ணியிருக்கேன் வித் பேஜ் பெல்ட் ஆஸ் யூஷுவல். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக அதே நேரம் ஒரு மினிமல் ஜுவல்லரிஸ் வந்து நீங்கள் நான் ஒரு ஜுவல்லரி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் நிறைய மல்டிபிள் கலர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கா அந்தந்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த லுக்கே வேறையாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் மொத்தம் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கர்ட்டோட ஸ்டைலிங்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய ஐடியாஸும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் அவங்க ஷேர் பண்ணி இந்த ஸ்டைலிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஸ்டைலிங் வீடியோஸ்க்கு மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.